உலகெங்கிலும் இருந்து இந்த நிகழ்வை பார்த்து கொண்டிருக்கின்ற சன் தொலைக்காட்சி நேயர்களுக்கு அன்பின் வணக்கம். வரலாறு படைத்த பெண்கள். இன்றைக்கு யார்? மிகவும் அற்புதமான ஒரு பெண்மணி. அவர் பெயரை சொல்லும் போதே நம் அத்தனை பேருக்கும் மனசுக்குள் பட்டாம்பூச்சிகள் பறக்கும். அவருடையது அரச குடும்பத்து பிறப்பு. ஆனால் புரட்சிகளிலே தான் அவருடைய விருப்பு. அவர் பிறந்தது என்னவோ அரச குலம் என்றாலும் அவர் சனாதனத்தை உடைத்த பெருநெருப்பு. குந்தவை நாச்சியார். சுந்தர சோழன், வானவன் மாதேவி இவர்களுடைய மகள், கரிகால் சோழனுடைய தங்கை, அருண்மொழிவர்மன் என்று சொல்லப்படக்கூடிய ராஜராஜ சோழனின் அக்கா, வந்தியத்தேவனின் காதல் மனைவி. இப்படியாக அரச பரம்பரை தான் அவளுடையது. ஆனாலும் அவள் உள்ளங்களை ஆண்டாள் என்பதுதான் மிகச் சிறப்பு. குந்தவை என்றால் என்ன அர்த்தம்? அது மிக முக்கியம். குந்தவை என்றால் தெலுங்கில் லக்ஷ்மி என்று பொருள். முகுந்தா, முராரே என்று பெருமாளை சொல்கிறார்கள் அல்லவா, முகுந்தன் என்று. குந்தன் என்றால் திருமால் என்று அர்த்தம். திருமாலின் மனைவி லக்ஷ்மி குந்தவை என்று அழைக்கப்படுகிறார். அந்த பெயர்தான் நம்முடைய குந்தவைக்கும். குந்தவைக்கு ஏற்பட்ட அந்த சோகங்கள், அந்த சிக்கல்கள் இதெல்லாம் ஒரு சாதாரண பெண்ணுக்கு ஏற்பட்டிருந்தால் நிச்சயமாக அவளுடைய வாழ்க்கையை போல் வீரமாகவும் தீரமாகவும் வாழ்ந்திருக்கவே முடியாது என்று எல்லோருமே சொல்கிறார்கள். அப்படி என்ன நேர்ந்தது? அவளுடைய தந்தை சுந்தர சோழன், தாய் வானவன் மாதேவி, இவர் அத்தனை பேரும் சிறைபிடிக்கப்படுகிறார்கள் சூழ்ச்சியால். அவர்கள் இருவரும் சிறைபிடிக்கப்பட்டு மர்மமாக சுந்தர சோழன் கொல்லப்படுகிறார். அம்மா வானவன் மாதேவியும் சதி என்கின்ற நெருப்பில் இறக்கப்படுகிறார். அவருடைய மூத்த சகோதரர் ஆதித்த கரிகாலன், அவரும் மர்மமான முறையில் கொல்லப்படுகிறார். அவர் காதலோடு நேசித்து திருமணம் செய்து கொண்ட வந்தியத்தேவன், அவரும் சூழ்ச்சிக்கு பலியாகிறார் என்னும்போது திரும்ப திரும்ப இப்படியான இழப்புகளை சந்தித்தவர் நம்முடைய குந்தவை நாச்சியார். ஆனால் அதனாலெல்லாம் அவர் வீழ்ந்து விடவில்லை என்பதுதான் அவருடைய வாழ்க்கை நமக்கு சொல்லுகின்றது. அவர் தன்னுடைய ஒற்றை தம்பியான ராஜராஜ சோழன், பெருங்கோயில் என்று தஞ்சையில் இருக்கக்கூடிய பெரிய கோயிலை கட்டிய ராஜராஜ சோழன் மீது உயிரையே வைத்திருந்தார் என்பது வரலாறு சொல்கிறது. மிச்சம் இருக்கின்ற ஒற்றை தம்பியை பாதுகாக்க வேண்டும் என்கின்ற அந்த சூட்சுமம் அவருக்கு மிக நன்றாக தெரிந்திருக்கிறது. அப்படி ஒற்றை தம்பி மீது என்ன பாசம் செலுத்தினாரோ அதே போன்ற பாசத்தை அல்லது அதைவிட அதிகமான பாசத்தை தன்னுடைய தேசத்தின் மீது செலுத்தி இருக்கிறார். சோழ தேசத்தின் மீது அவருக்கு உயிர் என்று சொன்னால் மிக இல்லை. அப்படிப்பட்ட உயிரான சோழ தேசத்திலிருந்து விலகி செல்லக்கூடாது, அங்கிருந்து நாம் சென்றுவிடக்கூடாது என்பதற்காகத்தான் அவருடைய திருமணத்தை கூட அவர் தள்ளி போட்டே வந்திருக்கிறார். அதனால்தான் தன்னுடைய சகோதரரின் நண்பராக இருக்கக்கூடிய வந்தியத்தேவனை நேசித்து திருமணம் செய்து கொண்டார். காரணம், சோழ நாட்டிலேயே இருக்க வேண்டும் என்கின்ற அந்த ஒற்றை நினைவில். அப்படியாக அவர் வாழ்ந்திருக்கிறார் சோழ நாட்டில். சோழ நாடு தான் அவருக்கு உயிர், சோழ நாடு தான் அவருக்கு இருப்பு, சோழ நாடு தான் அவருக்கு எல்லாமே என்கின்ற போது அந்த சோழ நாட்டுக்கு அவர் என்னவெல்லாம் செய்தார்? ஆதூர சாலைகள் அப்படின்னு ஒன்று அமைத்திருக்கிறார். அது என்னது ஆதூர சாலைகள்? அது எங்கே இருக்குது? அங்கே பயணம் செய்தால் எங்கே போகலாம்? இப்படியெல்லாம் நாம் கேட்போம். ஆனால் ஆதூர சாலைகள் என்பது அந்த காலத்தில் நம்முடைய குந்தவை நாச்சியார் ஏற்படுத்திய மருத்துவமனைகள். அந்த பொது மருத்துவமனைகளை உருவாக்கி சோழ தேசத்து மக்கள் அங்கே இலவசமாக மருத்துவம் பெற வேண்டும் என்கின்ற ஒற்றை நோக்கில் ஆதூர சாலைகளை அவர் உருவாக்கி இருக்கிறார். இது வரலாற்றில் முதலாக உருவாக்கப்பட்ட பொது மருத்துவமனைகள். அப்படிப்பட்ட மருத்துவமனைகளை உருவாக்கியவர் நம்முடைய குந்தவை நாச்சியார் என்பது நிச்சயமாக நாம் கொண்டாட வேண்டிய ஒரு விஷயம். சரி, இதற்கு மட்டும்தானா என்றால் இல்லை. அவர் கொடுத்த கொடைகள் என்பது பல தன் தம்பி உருவாக்கிய அந்த பெரிய கோயில், அதற்கு அவர் கொடுத்த கொடைகளை ராஜராஜ சோழன் கல்வெட்டில் பதிக்கிறார். நாம் கொடுத்தனவும் அக்கன் கொடுத்தனவும் என்பது இன்றளவும் கல்வெட்டாக பதிந்திருக்கிறது என்றால் அக்கா மீது ராஜராஜ சோழன் கொண்ட மரியாதையும் தம்பி மீது குந்தவை கொண்ட அந்த பாசமும் அளப்பரியது என்று புரிய வருகிறது. கிட்டத்தட்ட 10,000 பொன் கழஞ்சு என்று சொல்லக்கூடிய அளவுக்கு தங்கத்தையும், 18,000 கழஞ்சு என்று சொல்லக்கூடிய அளவுக்கு வெள்ளியையும், 10,000 கழஞ்சு என்று சொல்லக்கூடிய அளவுக்கு நவரத்தினங்களையும் பெரிய கோயிலுக்கு கொடையாக கொடுத்தவர் நம்முடைய குந்தவை பிராட்டியார். சரி, இதற்கு மட்டும்தான் கொடுத்தாரா என்றால் இல்லை. அவர் சமண தலங்களை உருவாக்குவதற்கும் கொடுத்திருக்கிறார்.
அதை தவிர ராஜராஜேஸ்வரம் என்று சொல்லப்படக்கூடிய அந்த ஊரில் இருக்கின்ற பெரும் கோயில், ஒரே இடத்தில் தாரேஸ்வரம் என்று நாம் சொல்கிறோம் அல்லவா, அந்த இடத்தில் இருக்கின்ற 3 தலங்கள், ஒன்று சிவனுக்கான கோயில், இன்னொன்று பெருமாளுக்கான கோயில், இன்னொன்று சமணத்துக்கான கோயில் என்று ஒரே இடத்தில் தாரகேஸ்வரம் என்கின்ற அந்த இடத்தில் 3 தலங்களை உருவாக்கிய பெருமை நம்முடைய குந்தவை நாச்சியாரைத்தான் சாரும். இப்படி சமய நல்லிணக்கத்துக்கு அவர் அடையாளமாக இருந்தார். அப்போதிருந்த எல்லா மக்களுமே சமய நல்லிணக்கத்துக்கான அடையாளமாகத்தான் இருந்திருக்கிறார்கள் என்பது தமிழ் மண் எப்போதுமே எல்லாவற்றையும் வாரி அரவணைத்து கொண்டிருக்கிறது என்பதை நம்மால் உணர முடிகிறது. அதற்கு பின்பு வேறு என்னவெல்லாம் செய்தார் நம்முடைய குந்தவை நாச்சியார்? ராஜராஜ சோழனுக்கும் குந்தவைக்கும் இயல்பாகவே இஸ்லாம் என்கின்ற மார்க்கத்தில் ஆர்வம் இருந்திருக்கிறது. ஒரு கட்டத்தில் அவர் இஸ்லாத்தை தழுவுகிறார். முத்தர்தீன் என்கின்ற அந்த சமய பொறையாளர், சமய பெரியவர் குந்தவையை தன்னுடைய வளர்ப்பு மகளாக ஏற்கிறார் என்பது வரலாறு. அப்படிப்பட்ட நத்தரதீன் இறந்தபோது அதற்கு பின்பு ஏற்பட்ட சோகத்தால், அதற்கு பின்பு ஏற்பட்ட மரணங்களின் வலியால் நம்முடைய குந்தவை நாச்சியாரும் இறந்து போகிறார். முத்தரதீன் எங்கே அடக்கம் செய்யப்படுகிறாரோ அதற்கு பக்கத்திலேயே நம்முடைய குந்தவை நாச்சியார் அடக்கம் செய்யப்பட்டு, கூடுதலாக குந்தவை அன்போடு வளர்த்த கிளியும் அங்கே அடக்கம் செய்யப்படுகிறது என்பது அந்த ஊர் தர்கா சொல்லுகின்ற தகவல். இப்படியாக குந்தவை நாச்சியார் என்பது தமிழக மக்களுக்கு ஒரு கனவு பெயராக இருக்கிறது. நம்முடைய சோழ தேசத்தில் பல குந்தவைகள் இருந்திருக்கிறார்கள். சுந்தர சோழன் தன்னுடைய பெரிய அக்காவின் பெயரான குந்தவையைத்தான் தன்னுடைய மகளுக்கு சூட்டியிருக்கிறார். அதே போன்று குந்தவையின் தம்பியான ராஜராஜ சோழன் தன்னுடைய மகளுக்கும் குந்தவை என்றுதான் பெயர் சூட்டியிருக்கிறார். அந்த அளவுக்கு மக்கள் மனதில் வீரத்தையும் தீரத்தையும் கொண்டு வருகின்ற ஒரு பெயராக குந்தவை நாச்சியார் என்கின்ற அந்த பெயர் இருக்கிறது. குந்தவை நாச்சியார் என்பது வெறும் பெயரல்ல, வெறும் சொல்லல்ல. எத்தனை துயரங்கள் வந்தாலும், எத்தனை துன்பங்கள் வந்தாலும், எத்தனை சூழ்ச்சிகள் வந்தாலும் அது எல்லாவற்றையும் ஏற்று வென்று எழுந்து நிற்பதுதான் பெண்ணின் அடையாளம். அது சாதாரண பெண்ணாகவும் இருக்கட்டும், அரசகுலத்து பெண்ணாகவும் இருக்கட்டும் என்பதை சொல்லுகின்ற ஒரு வரலாறு தான் குந்தவை நாச்சியாரின் வரலாறு. நிச்சயமாக சோழ தேசத்தின் பக்கத்தில் போகும்போது, சோழ தேசத்தின் மண்ணை மிதிக்கும் போது, சோழ தேசத்து காற்றை சுவாசிக்கும் போது அங்கே குந்தவையின் வீரமும், குந்தவையின் தீரமும், குந்தவையின் சமயோசிதமும் கலந்திருக்கிறது என்கின்ற ஒற்றை உணர்வை இன்றளவும் பெற முடிகிறது என்றால் குந்தவை நாச்சியார் மதியூகி மந்திரியாக இருந்திருக்கிறார். சூழ்ச்சிகளால் சூழப்பட்டது அவருடைய வாழ்வு. ஆனால் ஒற்றையாக இருந்த, மிச்சமாக இருந்த தன்னுடைய தம்பிக்கான மதியூகி மந்திரியாகவும் அவர் இருந்திருக்கிறார். தன்னுடைய காதல் கணவரோடு நெடுநாள் வாழ்வதற்கு அவருக்கு வாய்க்கவில்லை. ஆனாலும் காதலை மனதில் தேக்கி வைத்து கடைசி வரைக்கும் சோழ நாட்டிலேயே அவர் இருந்தார் என்பதுதான் அவருடைய வாழ்க்கை நமக்கு காட்டுகின்ற பாடம். கண்ணீரால் மூழ்கடித்து போகாமல் நம்முடைய வாழ்க்கை சந்தோஷங்களால் வெல்ல வேண்டும், சாதனைகளால் வெல்ல வேண்டும் என்பதை சொல்லுகின்ற ஒரு வாழ்க்கை தான் குந்தவை நாச்சியாரின் வாழ்க்கை. அவர் வரலாறு படைத்த பெண்மணியாக இருக்கிறார். அப்படிப்பட்ட பெண்களை படைக்க வேண்டும் என்பதும் அவருடைய வரலாற்றிலிருந்து நாம் கற்றுக்கொள்கின்ற பாடம். நிச்சயமாக இன்னும் ஒரு வரலாறு படைத்த பெண்மணியோடு நாளை சந்திப்போம். நன்றி, வணக்கம்.